ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை அளித்து கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய். என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் இன்று உன் தாயானவள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் இதனை நான் உன்னிடத்தில் தெரிவிக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. உண்மைதானே? ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாமே மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனநிலையை இந்த தாயானவள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை தந்து நம்பிக்கை கொடுக்க உனக்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நல்ல பதில் மட்டுமல்ல, தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்ல போகின்றேன். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனையை அடைந்திருக்கின்றாய். என் குழந்தையே, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒரு பொழுதும் தவறாக சிந்திக்கவே மாட்டாய். அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் என் குழந்தையே மாற்றிவிடக்கூடியது. அதனை நீ புரிந்து கொள். தானாக எந்த ஒரு மாற்றங்களும் இந்த உலகத்தில் நடப்பதே இல்லை. அதை ஒருபொழுதும் உன் அம்மா நான் அனுபவிப்பதே இல்லை. இனி என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது. கடன் பிரச்சனை தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது. இதே போல எனக்காக உறவு என்னை தேடி வரப்போகின்றது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று வரப்போகின்றது. அப்படி பேச போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக நேர்மறையாக இருக்கும்படி உன் மனதிற்குள் நீ வேண்டிக் கொண்டே இரு.
நிச்சயமாக உனக்கான விஷயங்களை இந்த தாயானவள் நான் செய்து கொண்டு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். என் குழந்தையே, உனக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் நான் இருந்துவிட மாட்டேன். என் தங்க குழந்தையே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். அம்மா சொன்னவற்றை நீ நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரவைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தையும் உன்னுடைய உள்ளத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்வதனை செய்ய நீ தயாராகிவிட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அம்மாவிற்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த அம்மா உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. எப்போதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆராத்தி காட்டி உள்ளே வா அம்மா என்று என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்திலிருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அது அத்தனையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர. அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றியாகத்தான் முடியும். என் தங்கப்பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வதுதான் புரியவில்லை. ஏனென்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்பொழுது நீ நினைத்த அனைத்தையுமே நான் உனக்காக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை இந்த அம்மாவை மனதில் நினைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்கப்பிள்ளையே, இதை மட்டும் செய்துவிட்டால் போதும். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைத்து கொடுப்பேன் என் தங்க குழந்தையே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. இந்த அம்மாவை நினைத்து எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, எத்தனை துயரங்கள் வந்தாலுமே அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் அதையெல்லாம் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்போதுமே நீ வைத்திருக்கவே வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய முழுமையான அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய தாயின் வாக்கினை நான் தர வரவில்லை. மாறாக உன் குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது. என் அழகு குழந்தையே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான். என் குழந்தையே, நம் குலத்தில் இருக்கின்ற அவர்களே இது போன்று செய்கின்றார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை எல்லாம் இன்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் நான் சொல்வதை கேள். என் குலத்தில் யார் அப்படி செய்கின்றார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குலதெய்வத்திற்கே
அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன அவர்கள் செய்து விட்டார்கள், அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, இதனை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்லப் போகின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதனை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன். அது என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படி நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீயே முழுமையாக கேள், பிறகு நீயே முடிவெடு. என் தங்கமே, நான் தான் உன் குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதே போல அவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இதுநாள் வரையிலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்றுதான். எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன ஒரு விஷயம் என் நெஞ்சை பிளக்கச் செய்து விட்டது. என் குழந்தையே, எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் தெரியும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் மட்டும்தான் அறிவேன். அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதனை உனக்கு தெரிந்த பிறகு நீ அதனை உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இதை கேட்ட பின்பு அவர்கள் மீது நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்டு விடாதே. அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, மிகப்பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்துவிட மாட்டாயா? என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள் என் குழந்தை. அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்றும் செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது, நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது. நிஜமான உண்மை. என்னால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளையே, என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கின்றது, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அம்மா, உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எத்தனை தடவை நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் கேட்பதில்லை. உன் பக்கம் தவறு இருக்கின்றதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்புதான். தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேசவே மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்காகத்தான் தன் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை. ஆனால் ஒருபொழுதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்பது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய கடமையாகும். என் தங்க குழந்தையே, இது என்னுடைய வேலை. நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேனே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உனக்கு இது போன்று செய்ய
வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தெரியாமல் தான் அவர்கள் சற்று மனக்குழப்பத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களினிடத்தில் நீ இது வேண்டாம், இந்த விஷயத்தில் நாம் பொறுமையாக இருப்போம், நாம் சற்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தாவது போக வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, நான் உன் குலதெய்வம். எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் விட்ட பிறகு நான் அதையெல்லாம் பார்த்து கொள்வேன். அது என்னுடைய பொறுப்பல்லவா? அதன் பிறகு அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகின்றேன். அவர்களுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுத்து விடுவேன். பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகின்றது. அதை பற்றி எல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நீதியை, தர்மத்தை மீறி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ, நம் குலத்திற்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் உண்டாக்குகிறார்களோ அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். அது எல்லோருமே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் எல்லாம் நான் இப்பொழுது ஒரு பதிலை தந்து விடுகின்றேன். இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான். இது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகும். இப்பொழுது நான் உன்னிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். அதனால் நீ பயப்பட வேண்டாம். என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று வேண்டினார்கள் என் குழந்தையே. அப்படி ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் குலதெய்வம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். என் தங்க குழந்தையே, இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான தண்டனைகள் அவருக்குத்தான் நிச்சயமாக கிடைக்கும். என் குழந்தைகளுக்குள் சண்டை வருவது சாதாரணம்தான். இருந்தாலும் கூட ஒருவரை அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனநிலைக்கு நீ சென்று விடாதே. இதனை நீ தைரியமாக எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தண்டனையை நான் அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன். என் குழந்தை, இதனை பொறுக்க முடியாமல் தான் மனசங்கடத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தவறு செய்தவர்களுக்கு உன் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அவற்றை செய்வதில் எந்த ஒரு விளையும் இல்லை. என் குழந்தையே, அவர்களையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன்.